எல்லாருக்கும் வணக்கம். தங்கமகன் சமையல்லேருந்து நான் மாமி பேசுகிறேன். இப்போ தீபாவளி நமக்கு இங்கே கடையில் இங்கே வெளியிலேருந்து வாங்குறவா எல்லாரும் நிறைய பேர் வருவா. இன்னைக்கு அதிரசம் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ இது எவ்வளவு அளவு என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் நான் அடுப்பில் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றுறேன். இப்ப வந்து சட்டி வெறுமை நான் ஒரு வாளி தண்ணி ஊற்றிருக்கேன். இங்க வந்து 30 கிலோ நான் வெல்லம் போடுவேன். 50 கிலோ அரிசி மாவரிசி போடுவோம். அரிசியை நல்லா ஊற வச்சு களைஞ்சு மிஷின்ல நைஸா அரைச்சிட்டு வந்து, நைஸா தான் இங்க அரைப்போம், குறவரெல்லாம் அரைக்க மாட்டோம். அரைச்சிட்டு வந்து இப்ப நம்ம அதை பாகு போடுறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க கணக்கு, என்னோட கணக்கு எப்படின்னா 30 கிலோ வெல்லம், 50 கிலோ அரிசி. இப்ப இந்த வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சேலம் பாகு வெல்லம் இது. கையில எடுத்தேல்லாம் பாகு வரும். திருச்சியில காந்தி மார்க்கெட்ல கிடைக்கிறது. இதை தான் நாங்க எப்பவுமே வாங்குற வழக்கம். இப்ப இதை பாகு காஞ்ச உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இந்த அதிர்ச பாகு வந்து காஞ்சு போச்சு. இந்த மாதிரி உருண்டையா வரும். இதுதான் பாகோட கணக்கு. இதை கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போடலாம். இப்ப வந்து 30 கிலோ வெல்லம், 50 கிலோ அரிசி. ஈர அரிசி பாருங்க, மாவு அப்படியே கிளஞ்சு மிஷின்ல அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மாவு தான். இதுக்கு வந்து இப்போ 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் ஏன் ஊத்துறதுன்னா இந்த பாகு உரையாது, மெல்லிசா நல்லா சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் நமக்கு மாவு வந்து சாஃப்டா இருக்கும், அதிரசம் சாஃப்டா இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் 1 லிட்டர் ஊற்றுவோம். இதே மாதிரி நெய் வந்து மாவுல சேர்த்தா வாசனை நல்லா தூக்கலா இருக்கும். நெய் நம்ம அதுல கொஞ்சமா கலந்தா போதும். இந்த மாவு கெட்டு போகாம ரொம்ப நல்லா இருக்கும் மாவு. அதனால இதுல நெய் வந்து 1 கிலோ நெய் ஊற்றும். சுக்கு பிடிக்கிறவா சுக்கு போட்டுப்பாங்க. இங்க சுக்கு போடுறது இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தான் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். நாலு ஸ்பூன் ஏலக்காய் அப்படி போட்டிருக்கேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாகுல போட்டு கிண்ட போறோம். இப்ப இந்த மாவை பாகுல பூரா போட்டுட்டு கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த 30 கிலோ வெல்லம், 50 கிலோ ஈரரிசி மாவு போட்டோம். நெய், நல்லெண்ணெய் எல்லாமே இதுல ஊற்றிட்டோம். ஏலக்காய் அப்படி எல்லாமே போட்டாது. இந்த மாவோட பதம் பாருங்க, கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்ப இன்னைக்கு போட்டாத இன்னைக்கு ஒரு நாள் அது ஊறும், நாளைக்கு ஒரு நாளும் தப்பு இல்லை. ஒரு நாள் கழிச்சுதான் இதை வந்து நம்ம வந்து இந்த அதிரசத்தை வந்து தட்டுவோம். ஆறு இந்த அதிரசம் மாவு கொஞ்சம் நல்லா நமக்கு பதமா தட்ட வந்துடும். இது வந்து நேற்று போட்டது. இன்னைக்கு இந்த மாவுல தான் அதிரசம் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் கடைக்கு. இதே மாதிரி அந்த மாவு போட்டோம்னா அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாவு பாருங்க கையில ஒட்டாது, ஒரே அளவு ஒரே கணக்கு தான். நேற்று போட்ட மாவு வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதிரசம் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த அதிரசம் தான் நான் காமிச்சிருப்பேன். போட்டிருக்காங்க.
30 கிலோ வெல்லம், 50 கிலோ அரிசி போடுவோம். எனக்கு ஆயிலோட சேர்த்து 100 கிலோ அதிரசம் வரும். ஒரு சிப்ப அதிரசம் இப்ப நாங்க தட்டி போட்டுட்டே வந்திருக்கோம். இது மாதிரி எல்லாத்தையுமே ஆற வச்சு ட்ரம்மில் வந்து அடுக்கிட்டு மறுநாள் ஒரு தடவை பிரித்து அடுக்கி இதை எடுத்து வச்சுக்குவோம் கவர் போட. இது மாதிரி பிரித்து இல்லைன்னா ஒன்று ஒட்டிக்கும். பிரித்து இது மாதிரி ட்ரம்மில் வந்து அடுக்கிடுவோம். நாளைக்கு தான் இது வந்து சரியா பதமாகும். நாளைக்கு இதை மறுபடியும் எடுத்து பாக்கெட் பண்ணி கடைக்கு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு உண்டான பலகாரங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் எல்லாரையும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.